அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இக்காணொளியில் ஆழ்கடல் பற்றி குர்ஆன் கூறியுள்ள ஒரு அறிவியல் உண்மையை பற்றி பார்க்கவிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆழ்கடலில் அலைகள் இருக்க வாய்ப்புள்ளதா என்று சிந்திப்போம். காற்று வீசுவதால் கடலின் மேற்பரப்பில் அலைகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். ஆனால் கடலின் அடியில் எவ்வாறு அலைகள் இருக்க முடியும்? கடலின் அடியில் உயிரினங்கள் வாழ்வதால் அங்கு கடல் நீரில் அசைவுகள் இருக்கும். ஆனால் அலைகள் எப்படி இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய அறிவுக்கு எட்டியது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். சூரா நூர் வசனம் 39. நிராகரிப்பாளர்களின் நிலை ஆழ்கடலில் உள்ள பல இருள்களைப் போன்றது. ஓர் அலை அதை மூடுகிறது. அதற்கு மேலே மற்றொரு அலை. அதற்கு மேல் மேகம். ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல இருள்கள். அவன் தனது கையை வெளிப்படுத்தும்போது அதைக்கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை. இவ்வசனத்தில் அல்லாஹ் நிராகரிப்பவர்களின் நிலையை ஆழ்கடலின் இருட்டுடன் ஒப்பிடுகிறான். ஆழ்கடலின் இருள் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? சூரிய ஒளியில் 7 நிறங்கள் உள்ளன. ஒவ்வொரு நிறமும் அதன் அலைநீளத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட இடத்தில் ஊடுருவாமல் தடுக்கப்படும். 1000 மீட்டருக்கு கீழ் சூரியனிலிருந்து வரும் அனைத்து ஒளிகளும் தடுக்கப்பட்டுவிடும். பட்ட பகலாக இருந்தாலும் 1000 மீட்டர் கடலின் கீழே சென்றுவிட்டால் கடலின் அடிப்பாகம் எப்பொழுதும் முழுமையாக இருட்டாகவே இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ் அந்த இருளை ஒரு அலை மூடுகிறது என்று கூறுகிறான். அதை மற்றொரு அலை மூடுகிறது என்றும் அதற்கு மேல் மேகங்கள் உள்ளன என்றும் கூறுகிறான். இரண்டாவதாக கூறப்படும் அலைதான் நாம் கடலின் மேல் பார்க்கக்கூடிய மேற்புற அலைகள். இவை சர்ஃபேஸ் வேவ்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அதற்கு மேல் மேகங்கள் உள்ளன என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் இருளை மூடக்கூடிய முதலாவதாக கூறப்படும் அலைதான் இன்டர்னல் வேவ்ஸ், அதாவது உள் அலைகள். இதைப் பற்றி வால்டர் மங்க் மற்றும் அவரது குழு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடித்தனர். கடலின் உள்ளே வெவ்வேறு அடர்த்தியில் உள்ள நீர் அடுக்குகளுக்கு இடையில் வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை மாறுபாடு காரணமாக இன்டர்னல் வேவ்ஸ் தோன்றுகின்றன. இவற்றில் 3 கட்டட உயரம் அளவு இருக்கும் பெரிய அலைகளும் உள்ளன. மேற்பரப்பில் நாம் காணும் அளவிற்கு சிறிய அலைகளும் உள்ளன என்று கண்டுபிடித்தனர். சுப்ஹானல்லாஹ். ஆழ்கடல் பற்றி நவீன கருவிகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் எப்படி கூறினார்கள் என்று இறைவனை மறுப்போர் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆனை ஒரு அறிவியல் புத்தகம் போல் இறக்கவில்லை. அதை வாழ்வியலை எடுத்துரைத்து மக்களுக்கு நல்வழிகாட்டும் நூலாகத்தான் இறக்கினான். இருப்பினும் அதில் ஏராளமான அறிவியல் உண்மைகள் நிறைந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.